செங்கோட்டையன் நடத்தும் ஆலோசனையில் பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரியும் பங்கேற்றிருக்கிறார். செங்கோட்டன் ஆலோசனையில் அதிமுக எம்எல்ஏ பங்கேற்றிருக்கிறார்கள். 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப்போவதாக முன்னதாக செங்கோட்டையன் அறிவித்திருந்தார். அது தொடர்பாக அவர் அதிமுக முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரம். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாட்டில் இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் வரக்கூடிய 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போவதாக அறிவித்திருக்கின்றார். அதற்கு பிறகு அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிடப் போகிறார் 5ஆம் தேதி என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய சூழ்நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது அவர் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பவானிசாகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். இவர்கள் மட்டுமில்லாமல் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்றார். இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் மற்றும் பவானிசாகர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் இந்த புறநகர் மேற்கு மாவட்டத்திற்குள்ளாக வருகின்றன. இந்த 3 மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த புறநகர் மேற்கு மாவட்டத்தில் மொத்தமாக 18 ஒன்றியங்கள் இருக்கின்றன. அந்த 18 ஒன்றிய செயலாளர்களில் 16 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். 3 நகர செயலாளர்களில் 2 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் 8 பேரில் 4 பேரும், துணைத் தலைவர்கள் 7 பேரில் 5 பேரும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்லாமல் பேரூர் கழக கிளை கழக செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று இவருடைய தீவிர ஆதரவாளரான செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி கே காளியப்பன் மற்றும் சத்யபாமா ஆகிய 2 பேரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. சத்யபாமாவை பொறுத்தவரைக்கும் அவருக்கு உடல் நலம் சரியில்லை, அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக அவர் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அவரை தவிர இந்திய பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசக்கூடிய விஷயங்களாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரிந்து சென்றவர்கள், குறிப்பாக சசிகலா மற்றும் OPS ஆகியோரையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பான தனது கருத்தை தெரிவிப்பதற்காகத்தான் 5ஆம் தேதி முக்கிய முடிவை அறிவிக்க மனம் திறந்து பேச போவதாக அவர் சொல்லியிருக்க என்று கருதப்படுகிறது. அது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்பொழுது நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகாக இந்த பகுதியில், குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டார். அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பல இடங்களில் அந்த நிர்வாக பொறுப்புகளில் தருவதற்கும் அந்த சுணக்கம் என்பது ஏற்பட்டது. பல நிர்வாகிகள் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வேறு சில நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பாகவும் ஒரு மன வருத்தத்தில் கே.ஏ. செங்கோட்டையன் இருந்திருந்தார். சமீபத்திலும் கூட ஒரு சில நிர்வாகிகள் அது போன்று மாற்றப்பட்டிருந்தார்கள். இதுபோன்று தொடர்ச்சியாக தனது ஆதரவாளர்களும் புறக்கணிக்கப்படுவதையும் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் ஒரு வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதில் கே.ஏ. செங்கோட்டையன் வலுவாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.